நம் முன்னோர்கள் எவ்வளவு வயதானவர்களாக இருந்தாலும் நீண்ட நாள் உடல் வலுவோடு இருக்க முடிந்தது. இதற்கு முக்கிய காரணமாக இருப்பது அவர்கள் எடுத்துக்கொண்ட உணவு முறையே ஆகும். அதிலும் அவர்களுடைய அன்றாட உணவில் பழைய சோறு இடம் பிடித்திருப்பதே இதற்கு முக்கிய காரணம். இன்று பெரும்பாலானோர் பழைய சோறு என்றாலே தள்ளி நிற்பர். இதில் உள்ள மருத்துவ குணங்கள் பற்றி பலருக்கு தெரிவதில்லை. பழைய சாதத்தை, அதை ஊற வைத்த நீராகாரத்தையும் எடுத்துக்கொள்வது வழக்கமாக எடுத்துக்கொள்ளும் அரிசி உணவுகளை விட அதிகப்படியான ஊட்டச்சத்துக்களை தரும் என கூறப்படுகிறது. சாதாரண நீரை காட்டிலும் சாதம் ஊற வைத்த நீரில் ஊட்டச்சத்துக்கள் நிறைந்துள்ளது. இதில் பழைய சாதத்தில் நிறைந்துள்ள ஊட்டச்சத்துக்களின் விவரங்கள் குறித்தும் அதன் நன்மைகளை பற்றியும் காணலாம். பழைய சோற்றில் நிறைந்திருக்கும் ஊட்டச்சத்துக்கள் உடல் ஆரோக்கியத்திற்கும் பல்வேறு நன்மைகளை தருகிறது. இதில் கால்சியம், சோடியம், பொட்டாசியம், துத்தநாகம், இரும்பு, விட்டமின் சி போன்ற பல்வேறு ஊட்டச்சத்துக்கள் நிறைந்துள்ளன. மேலும் இதில் அரிதான B6 மற்றும் B12 வைட்டமின்களும் காணப்படுகிறது. இந்த வகை வைட்டமின்கள் மற்றும் உணவுப் பொருட்களில் எளிதில் கிடைப்பதில்லை. மேலும் இதில் உருவாகும் நன்மை பயக்கும் பாக்டீரியாக்கள் செரிமான ஆரோக்கியத்திற்கும் பல்வேறு நோய் எதிர்ப்பு பண்புகளையும் கொண்டுள்ளது. மீந்து போன சாதத்தை நீரில் ஊற வைத்து அடுத்த நாள் எடுத்துக்கொள்வது என்னென்ன நன்மைகளை தரும் என்பதை காணலாம். உடல் சோர்வு நீங்க, மலச்சிக்கல் பிரச்சனை நீங்க, சருமம் மற்றும் முடி ஆரோக்கியத்திற்கு, குடல் அழற்சி நோய்க்கு சிறந்த தீர்வாக. காலையில் வெறும் வயிற்றில் பழைய சோற்றை குடிப்பது குடல் புண், குழந்தையின்மை, மாதவிடாய் பிரச்சனைகள், கர்ப்பப்பை நீர்க்கட்டி போன்ற பிரச்சனைகளுக்கு தீர்வு தரும் விதமாக பழைய சோறு அமைகிறது. இது தவிர எலும்புகளை வலுவாக்கவும் பழைய சோறு உதவுகிறது. இவ்வாறு பழைய சாதத்தை எடுத்துக்கொள்வது உடல் நலத்திற்கு பல்வேறு நன்மைகளை தருகிறது. எனினும் ஒவ்வாமை அல்லது வேறு ஏதேனும் பிரச்சனை உள்ளவர்கள் பழைய சாதத்தினை எடுத்துக்கொள்ளும் முன் மருத்துவ ஆலோசனை பெறுவது நல்லது. நன்றி.